மார்கழி மாதம் ஆருத்ரா திருவிழா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் டிசம்பர் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் தேரோட்டம் நேற்று விமர்சையாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 1000 கால் மண்டபத்தில் சுவாமிக்கு லட்ச அர்ச்சனை செய்தனர். இன்று காலை நடராஜர் சமேத சிவகாமி அம்பாளுக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று மாலை 1000 கால் மண்டபத்திலிருந்து சுவாமி மேளதாளம் இசைக்க நடன காட்சி கொடுத்தார். பின்னர் வேத மந்திரம் முழங்க சித்சபா பிரவேசம் நடந்தது. மார்கழி திருவாதிரையை முன்னிட்டு திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் மகா அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர்களுக்கு சுவாமி பாத தரிசனம் அருளும் வைபவம் நடந்தது. பாத தரிசனம் கண்டால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தியாகராஜாவுக்கு அன்னைக்கு முகமுட்டமும் பாதமட்டும் குழந்தை ஸ்கந்தர் தெரியும். ஆருத்ரா தரிசனம், அடுத்து பங்குனி உத்திர தரிசனம், 2 தான் வருஷத்துக்கு 2 தரிசனம். இந்த தரிசனத்தை பார்த்தால், பாத தரிசனத்தை பார்த்தால் கோடி புண்ணியம், பூர்வ ஜென்ம தோட்டம் எல்லாம் நிவர்த்தி. இன்று பார்க்கிறது ரொம்ப விசேஷமானது. உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் மார்கழி ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெற்றது. நடராஜருக்கு பால், கரும்புச்சாறு, சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேக அலங்காரம் செய்தனர். முன்னதாக நடராஜ பெருமான் வெள்ளை சாத்தையில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.